Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம். இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற பிரெயினை பற்றி படிக்கலாம். CNS அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இது ஒரு 1 மார்க் கொஷினு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரெயினும் ஸ்பைனல் கார்டு சேர்ந்தது. which are protected by bones of the skull and vertebral column. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எதனால் போர்த்தப்பட்டிருக்கு? ஸ்கல்லாலையும் மண்டை ஓடுனாலையும் வெர்டபிள் காலத்தாலையும் போர்த்தப்பட்டிருக்கு. சுற்றி கவரேஜ் ஆகுது. டியூரிங் எம்ப்ரானிக் டெவலப்மெண்ட் CNS டெவலப் ஃப்ரம் தி எக்டோடம். எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் கரு வளரும் போது 3 லேயர் உருவாகுன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று எண்டோடம், இன்னொன்று மீசோடம், இன்னொன்று எக்டோடம். இந்த மாதிரி 3 லேயர் இருக்கும். இந்த 3வது லேயரில் இருக்கிற எக்டோடம்னால தான் இந்த வெர்டபிள் பிரெயின் வெர்டபிள் காலம்லாம் உருவாகும். சரிங்களா? இப்போ அந்த சென்ட்ரல் நர்வஸத்தோட ஹெட்டு பிரெயினை பார்க்கலாம். த பிரெயின் ஆக்ட் அஸ் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் அவர் பாடி. நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுக்கும் கமாண்ட் கொடுக்குறதும் கண்ட்ரோலில் வைக்கிறதும் நம்முடைய பிரெயின். இட் இஸ் த சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் யூனிட்டு, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டு பிரெயின். சரி, நம்ம பாடியில் இருக்கிற சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டு பிரெயின். இட் இஸ் லொக்கேட்டட் கிரானியல் கேவிட்டி. அப்படின்னா மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிற குழிக்கு பேர் கிரானியல் கேவிட்டி. இட் இஸ் கவர்டு பை 3 கிரானியல் மெம்பரேன்ஸ். மூளையை சுற்றி 3 லேயரான ஒரு மெம்பரேன் இருக்கும். 3 லேயர் இருக்கும். சரிங்களா? அந்த 3 லேயருக்கும் பேர் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பேர். 3 லேயருக்கு மொத்தமாக பேர் மெனிஞ்சஸ். த அவுட்டர் திக் லேயர், மூளையோட வெளிப்பகுதியில் திக்காக ஒரு லேயர் இருக்கும். அது பேர் டியூராமேட்டர். விச் லைஸ் இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தி கிரானியல் கேவிட்டி. சரியா? இது மூளைக்குள்ளார இன்னர் சர்ஃபேஸில் இருக்குது. அந்த மண்டை ஓட்டுக்கு அடுத்தது இது இருக்குது. த மீடியம் தின் லேயர் இஸ் அரக்னாய்டு மேட்டர். நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் அரக்னாய்டு மேட்டர். விச் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் டியூரோமெம்பரை சப்டியூரல் ஸ்பேஸ். அரக்னாய்டு மெம்பரைக்கும் டியூரோமேட்டருக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கு பேர் சப்டியூரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? சப்டியூரல் ஸ்பேஸ் எதுக்கு நடுவில் இருக்குது? டியூராமேட்டருக்கும் அரக்னாய்டு மெம்பருக்கும் நடுவில் இருக்குது. The innermost layer is pyometer which closely adhered the brain. உள்பகுதியில் இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் பயோமீட்டரு. இது பிரெயினோட ஒட்டி இருக்கும். பட் செப்பரேட்டட் ஃப்ரம் த அரக்னாய்டு மேட்டர் பை சப் அரக்னாய்டு ஸ்பேஸ். சப் அரக்னாய்டு ஸ்பேஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ் மூலிமா இது பயோமீட்டர்லேருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. The brain is divided into 3 major parts: forebrain, midbrain, hindbrain. மூளை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றுக்கு பேர் forebrain அப்படின்னா முன்மூளை அப்படின்னு சொல்லி பேர். midbrain அப்படின்னா நடுமூளை அப்படின்னு சொல்லி பேர். hindbrain அப்படின்னா பின்மூளை அப்படின்னு சொல்லி பேர். சரியா? forebrain, midbrain, hindbrain. forebrain என்ன? முன்மூளை. midbrain என்ன? நடுமூளை. hindbrain என்ன? பின்மூளை. இந்த மாதிரி ஈஸியாக பிரிக்கணுங்கிறத மூளையை 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு forebrain அப்படின்னா முன்மூளை. முன்மூளையை பற்றி பார்க்கலாம். இட் கம்பேரிஸ் தி ஃபாலோயிங் ரீஜன்ஸ். இதில் பல ரீஜன்ஸ் இருக்குன்னு சொல்ல. ஃபஸ்ட்டு செரிப்ரம் அப்படின்னா பெருமூளை. டயன்செஃபலான் அப்படிங்கிறது அது பக்கத்தில் இருக்கிற பகுதி. இது 2 சேர்ந்தது தான் forebrain. சரி, முன்மூளை அப்படிங்கிறது செரிப்ரம் அப்படிங்கிறது பெருமூளை. டயன்செஃபலான் அப்படிங்கிறது பெருமூளை பக்கத்தில் இருக்குது. பெருமூளை அப்படிங்கிறது செரிப்ரம் அப்படிங்கிறது தி சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னால் அறிவுத்திறன். நம்முடைய ஒவ்வொருத்தோட அறிவுத்திறனையும் தீர்மானிக்கிறது யார்? இந்த செரிப்ரம். சரியா? இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அறிவு கூர்மை, அறிவுத்திறன் அப்படின்னு. நம்முடைய அறிவுத்திறன் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? செரிப்ரம், பெருமூளை. இட் ஃபார்ம்ஸ் தி மேஜர் பார்ட் ஆஃப் தி பிரெயின். இது மூளையோட பெரும்பகுதியில் இது இருக்குது.
The cerebrum consists of outer cortex, inner medulla. இந்த செரிபிரஸோட வெளிப்பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ், உள்பகுதிக்கு பேர் மெடுல்லா. இதுக்குள்ளே நிறைய நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்கு பேர் பேசல் நியூக்ளியா அப்படின்னு சொல்லி பேர். The superficial region of the cerebrum is called cerebral cortex. Superficialனா மேலே, மூளையோட மேல் பகுதியில் இருக்கிறது பேர் இது சூப்பர்ஃபிஷியல் ரீஜன் ஆஃப் கார்டெக்ஸ். இந்த பகுதிக்கு பேர் செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். which looks grey color. இது என்ன கலரில் இருக்கும்? கிரே கலர் இருக்கும். ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ். அதில் இருக்கிற நியூரானுக்கு மைலின் சீத் இருக்காது. மைலின் சீத் இல்லைன்னா அந்த நியூரான் என்ன கலரில் இருக்கும்? கிரே கலரில் இருக்கும். மைலின் சீத் இருந்துச்சுன்னா அது ஒயிட் கலராக மாறிடும். சரியா? அந்த நியூரானுக்கு மைலின் சீட் இல்லாமல் இருக்கும், அதனால் அது கிரே கலரில் இருக்குது. நியூரானுக்கு மைலின் சீட் இருந்துச்சுன்னா அது ஒயிட் கலராக மாறிடும். Cerebral cortex consists of neuronal cell body, dendrites and associated glial cells and blood vessels. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிக்கிறேன். நியூரல் செல் இருக்கும், டென்ட்ரைட்ஸ் இருக்கும், கிளியல் செல்ஸ் இருக்கும், blood vessels இருக்கும். இந்த மாதிரி நிறைய பொருள் உள்ளது. The surface of the cerebrum shows many convolutions and grooves. grooves-னா பள்ளம், fold-னா மேடு. இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேடு பள்ளங்களே உள்ளடக்கியதாக இருக்கும். சரிங்களா? அந்த செரிப்ரல் கார்டெக்ஸோட மேல் பகுதி வந்து நிறைய மேடு பள்ளங்களே உள்ளடக்கியதாக இருக்கும். கன்வல்யூஷன்ஸ் அப்படின்னா மடிப்புகள், மேடுகள் அப்படின்னு சொல்லி பேர். குரூவ்ஸ்னால் பள்ளங்கள். சரி, அங்கே பாருங்கள், மூளையோட மேல் பகுதியில் நிறைய மேடுகள், நிறைய பள்ளங்கள் இருக்குது. சரி, இதுதான் ஃபோல்ட்ஸ், இது குரூவ்ஸ். சரி, இந்த மாதிரி நிறைய குரூவ்ஸ் இருக்கும், நிறைய ஃபோல்ட்ஸ், மடிப்புகளும் இருக்கும். சரிங்களா? த ஃபோல்ட் இஸ் கால்டு கைரி. பாருங்கள், இந்த மேலே இருக்கிற மடிப்புகள், இந்த மேடான பகுதிக்கு பேர் கைரி. ஓகேங்களா? இந்த பகுதிக்கு பேர் கைரி. த shallow grooves between the gyri is called sulci. பாருங்கள், இந்த பள்ளமான பகுதிக்கு பேர் சல்சி. மேடான பகுதிக்கு பேர் கைரி, பள்ளமான பகுதிக்கு பேர் சல்சி. இந்த மாதிரி ரெண்டாக கொடுத்து வச்சுருவாங்க. சரியா? பிரெயினோட மேடான பகுதிக்கு பேர் கைரி, பள்ளமான பகுதிக்கு பேர் சல்சி. சரியா? அண்ட் டீப் குரூவ் இஸ் கால்டு ஃபிஷ்யூஸ். ஆழமான குரூவுக்கு பேர் ஃபிஷ்யூர் அப்படின்னு சொல்லிப்பார். அது நம்ம பிரெயினோட நடுப்பகுதியில் இருக்குது. The sulci and gyri increase the surface area of the cerebral cortex. இந்த கைரியும் சல்சியும் பிரெயினோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. Several sulci divide the cerebrum into 8 lobes. இங்கே பாருங்கள், இந்த சல்சி டிவைட் ஆகிறத வச்சு 8 லோபாக பிரிக்கிறாங்க. இது வந்து அதாவது முன்னாடி இருக்கிற பகுதி, பின்னாடி இருக்கிற பகுதின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. A pair of frontal lobes. ஃப்ரண்ட்னா ஒரு ஜோடி, பேர்னா ஒரு ஜோடி. ஃப்ரண்டல் லோப், பெரைட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆக்சிபிடல் லோப் அப்படின்னு சொல்லி 5 பிரிக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதாங்க ஃப்ரண்டல் லோப். முன்னாடி இருக்கிற பகுதிக்கு பேர் ஃப்ரண்டல் லோப். இதெல்லாம் இந்த கலர் மட்டும். பெரைட்டல்னால் மேலே உச்சி தலையில், அதுக்கு பேர் பெரைட்டல். ஆக்சிபிடல் அப்படின்னா பின்னாடி தலைக்கு பின்பகுதியில் இருக்கிறதெல்லாம் ஆக்சிபிடல் லோப். காது இருக்கிற பகுதிக்கு பேர் டெம்போரல் லோப். சரிங்களா? இந்த மாதிரி மேஜராக 4 பிரிச்சுக்குவாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் 2 இருக்கும். ஃப்ரண்டல்னால் இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அந்த பக்கம் ஒன்று இருக்கும். பெரைட்டல் இந்த பக்கம்னா அந்த பக்கம் ஒன்று இருக்கும். சரியா? ஆக்சிபிடல் இந்த பக்கம்னா அந்த பக்கம் ஒன்று, டெம்போரல் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம். இந்த மாதிரி பிரெயினோட பார்ட்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணும். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஒர்க்கிங்கில் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்முடைய பிரெயின் வரிசையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா?